மார்க்கு 15 கேள்விகள் பதில்கள். இயேசுவை பிலாத்துவிடம் ஒப்படைத்தது யார், ஏன்? பதில்: பிரதான ஆசாரியர்கள் பொறாமையால் அவரை பிலாத்துவிடம் ஒப்படைத்தனர். மார்க்கு 15:1-10. நியாயப்படுத்தல்: பிலாத்து அவர்களின் நோக்கத்தை உணர்ந்தார். மதத் தலைவர்கள் மக்கள் மத்தியில் இயேசுவின் செல்வாக்கு மற்றும் பிரபலத்தை பார்த்து பயந்தனர். பிரதான ஆசாரியர்கள் பிலாத்துவிடம் இயேசுவுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டைக் கொண்டு வந்தார்கள்? பதில்: யூதர்களின் ராஜா என்று அவர் கூறிக்கொண்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மார்க்கு 15:2-3. நியாயப்படுத்தல்: இந்த அரசியல் குற்றச்சாட்டு ரோமானிய அதிகாரத்திற்கு ஒரு சவாலை குறிக்கிறது. இது பிலாத்துவின் பார்வையில் கடுமையானதாக மாறியது. பொய்யான குற்றச்சாட்டுகள் இருந்தபோதிலும் இயேசு பிலாத்துவுக்கு முன்பாக ஏன் அமைதியாக இருந்தார்? பதில்: தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றவும். ஏசாயா 53:7. கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிதலைக் காட்டவும். நியாயப்படுத்தல்: அவரது மௌனம் வலிமையைக் காட்டியது, பலவீனத்தை அல்ல. அவர் மனித பாதுகாப்பை அல்ல, தெய்வீக நீதியை நம்பினார். பரபாஸ் யார்? இயேசுவுக்கு பதிலாக அவர் ஏன் விடுவிக்கப்பட்டார்? பதில்: பரபாஸ் ஒரு கலகக்காரன் மற்றும் கலகத்தில் ஈடுபட்ட கொலைகாரன். மார்க்கு 15:7. நியாயப்படுத்துதல்: ஆசாரியர்களால் சூழ்ச்சி செய்யப்பட்ட கூட்டத்தினரால் அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிலாத்து அவர்களை பிரியப்படுத்த பரபாசை விடுவித்தார். வசனம் 15. இது மனிதகுலம் இரட்சகரை விட பாவத்தை தேர்ந்தெடுப்பதைக் குறிக்கிறது. பிலாத்து ஏன் தனது கைகளை கழுவினார்? மற்ற நற்செய்திகளின்படி. ஆனாலும் இயேசுவை கண்டனம் செய்தார். பதில்: இயேசு நிரபராதி என்று அவருக்குத் தெரியும், ஆனால் ஒரு கலவரம் மற்றும் அதிகாரத்தை இழக்கும் என்று அஞ்சினார். நியாயப்படுத்துதல்: அவரது அடையாள குற்றமற்ற செயலால் பொதுமக்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்ததற்காக அவரது தார்மீக குற்றத்தை அழிக்க முடியவில்லை. ரோமானிய வீரர்கள் இயேசுவை எவ்வாறு கேலி செய்தார்கள்? பதில்: அவர்கள் அவருக்கு ஊதா நிற அங்கியை அணிவித்து, முட்களால் கிரீடத்தை அணிவித்து, அவரை யூதர்களின் ராஜா என்று ஏளனமாக புகழ்ந்தனர். மார்க்கு 15:17-19 வரை. நியாயப்படுத்துதல்: இந்த கொடூரமான கேலிக்கூத்து முரண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. அவர்கள் உண்மையான ராஜாவை கேலி செய்து, அவருடைய அரசத்துவ தீர்க்கதரிசனத்தை அறியாமலேயே நிறைவேற்றினர். சிரேனே ஊரைச் சேர்ந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்ததன் முக்கியத்துவம் என்ன? பதில்: இது பகரப்பட்ட துன்பத்தையும் சீஷத்துவ அடையாளத்தையும் காட்டுகிறது. மார்க்கு 15:21. நியாயப்படுத்துதல்: சிரேனே வட ஆப்பிரிக்காவில் இருந்தார். இந்தச் செயல் புறஜாதியாரும் சிலுவையைச் சுமந்து கிறிஸ்துவின் மீட்பில் எவ்வாறு பங்கு கொள்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. கொல்கொதா என்றால் என்ன? அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? பதில்: கொல்கொதா என்றால் மண்டை ஓட்டின் இடம். மார்க்கு 15:22. நியாயப்படுத்துதல்: இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் இதுதான். மரணத்தைக் குறிக்கிறது, ஆனால் ஆன்மீக ரீதியாக வாழ்க்கை மற்றும் இரட்சிப்பின் தளமாக மாறுகிறது. வெள்ளைப்போளத்துடன் கலந்த மதுவை இயேசு ஏன் மறுத்தார்? பதில்: இது ஒரு மயக்க மருந்து. இயேசு சிலுவையின் துன்பத்தை முழுமையாக தாங்க மறுத்துவிட்டார். மார்க்கு 15:23. நியாயப்படுத்துதல்: மனிதகுலத்தின் பாவத்தின் மொத்த எடையை அனுபவிக்க அவர் முழுமையான விழிப்புணர்வை தேர்ந்தெடுத்தார். மார்க்கு 15:24. சங்கீதம் 22 எவ்வாறு நிறைவேறியது? பதில்: வீரர்கள் அவருடைய ஆடைகளை பிரித்து சீட்டு போட்டனர். மார்க்கு 15:24. நியாயப்படுத்துதல்: சங்கீதம் 22:18 இந்த நிகழ்வை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முன்னறிவித்தது. இயேசு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்ட மேசியா என்பதை உறுதிப்படுத்துகிறது. சிலுவையின் மேலே உள்ள கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டது? பதில்: யூதர்களின் ராஜா. மார்க்கு 15:26. நியாயப்படுத்துதல்: பிலாத்துவின் கல்வெட்டு மதத் தலைவர்களை கேலி செய்தது, ஆனால் அறியாமல் தெய்வீக உண்மையை அறிவித்தது. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று மக்கள் ஏன் இயேசுவை கேலி செய்தார்கள்? பதில்: அவர்கள் அவருடைய பணியின் நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்டனர். துன்பப்படும் இரட்சகரை அல்ல, ஒரு அரசியல் மீட்பரை எதிர்பார்க்கிறார்கள். நியாயப்படுத்துதல்: முரண்பாடாக
அவர் இறங்கி வர மறுத்தது அவர் கடவுளின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்றும் உண்மையான மேசியா என்பதை நிரூபித்தது. நண்பகல் முதல் பிற்பகல் 3 மணி வரை இருள் ஏன் நிலத்தை மூடியது? பதில்: இது தெய்வீக நியாயத்தீர்ப்பு, துக்கம் மற்றும் பாவத்தின் ஆன்மீக எடையை குறிக்கிறது. மார்க்கு 15:33. நியாயப்படுத்துதல்: இயற்கையே படைப்பாளரின் துன்பத்திற்கு பதிலளித்தது உலக மீட்பின் ஒரு பிரபஞ்ச அடையாளம். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னைக் கைவிட்டீர் என்று இயேசு என்ன சொன்னார்? பதில்: அவர் சங்கீதம் 22:1 மேற்கோள் காட்டி பாவத்தைச் சுமந்து கடவுளிடமிருந்து தற்காலிக பிரிவின் ஆன்மீக வேதனையை வெளிப்படுத்தினார். நியாயப்படுத்துதல்: இது விரக்தி அல்ல, ஆனால் தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றம். மனிதகுலத்தை கடவுளிடம் மீட்டெடுக்க அவர் தெய்வீக கோபத்தை தாங்கினார். இயேசு தனது இறுதி மூச்சை விட்டபோது என்ன நடந்தது? பதில்: ஆலயத்திரை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. மார்க்கு 15:38. நியாயப்படுத்துதல்: கிழிந்த திரைச்சீலை இயேசுவின் பலியின் மூலம் கடவுளை அணுகுவது இப்போது திறக்கப்பட்டது என்பதைக் குறிக்கிறது, இனி ஆசாரியர்களுக்கு மட்டும் அல்ல. இயேசுவின் மரணத்தைக் கண்ட நூற்றுவர் தலைவர் என்ன சொன்னார்? பதில்: நிச்சயமாக இந்த மனிதன் தேவனுடைய குமாரன். மார்க்கு 15:39. நியாயப்படுத்துதல்: ஒரு புறஜாதி வீரர் இயேசுவின் தெய்வீக அடையாளத்தை அங்கீகரித்தார். இது உலகளாவிய இரட்சிப்பின் அடையாளமாகும். சிலுவையில் அறையப்படுவதை தூரத்திலிருந்து கண்டவர் யார்? பதில்: மகதலேனா மரியாள், இளைய யாக்கோபு மற்றும் யோசேப்பின் தாயார் மரியாள், சலோமி. மார்க்கு 15:40. நியாயப்படுத்துதல்: பெரும்பாலான சீடர்கள் ஓடிப்போன போது இந்த உண்மையுள்ள பெண்கள் அப்படியே இருந்தனர். அவர்களின் பக்தியையும் தைரியத்தையும் எடுத்துக் காட்டினர். இயேசுவை அடக்கம் செய்தது யார்? அது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? பதில்: அரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்பு, ஒரு மரியாதைக்குரிய ஆலோசனைக் குழு உறுப்பினர். அவரை ஒரு பாறையில் வெட்டப்பட்ட கல்லறையில் அடக்கம் செய்தார். மார்க்கு 15:43 முதல் 46 வரை. நியாயப்படுத்துதல்: அவரது செயல் ஏசாயா 53:9 ஐ நிறைவேற்றியது. அவர் ஒரு ஐசுவரியவானுடன் மரணத்தில் இருந்தார், மேலும் உயிர்த்தெழுதலுக்கு முன் இயேசுவின் நேரடி மரணத்தை உறுதிப்படுத்தினார். மார்க்கு 15 சுருக்கம். மார்க்கு 15 இயேசு கிறிஸ்துவின் விசாரணை, சிலுவையில் அறையப்படுதல், மரணம் மற்றும் அடக்கம் ஆகியவற்றை விவரிக்கிறது. கொல்கொத்தாவில் இயேசு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு, கேலி செய்யப்பட்டு, அடிக்கப்பட்டு, சிலுவையில் அறையப்படுகிறார். அவர் குற்றமற்றவர் என்றாலும், வேதத்தை நிறைவேற்றவும் மனிதகுலத்தை மீட்கவும் அவர் அவமானத்தையும் வேதனையையும் தாங்குகிறார். அவர் இறக்கும்போது ஆலயத்திரை கிழிகிறது. இது கடவுளை அணுகுவதற்கான திறந்த அணுகலை குறிக்கிறது. ஒரு ரோமானிய நூற்றுவர் தலைவர் கூட அவரை கடவுளின் மகன் என்று அறிவிக்கிறார். விசுவாசமுள்ள பெண்கள் அவரது மரணத்தையும் அடக்கத்தையும் நேரில் கண்டு அடுத்த அத்தியாயத்தில் உயிர்த்தெழுதல் கதைக்கு வழிவகுத்தனர். பிலாத்துவின் நின்றார், நியாயம் பேசவில்லை. பொய் சொன்னார் விரோதிகள், அவன் மௌனமாயிருந்தார். மரணத்தின் பாதை அவன் தேர்ந்தெடுத்தான். என் பாவம் தாங்க சிலுவை ஏந்தினார். சிலுவையில் ஜெயம், சிலுவையில் ஜெயம். இருள்வானம் குலுங்கினாலும் ஜெயம்.
பரபாசை விடுவித்த